மருதமலைக்கு நான் இப்பதான் புதிதாக போறேன். மருதமலைக்கு பஸ்ல டிராவல்ஸ்ல அலோட் கிடையாது. டிராவல்ஸை நாங்கள் பார்க் பண்ணிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சோம். மருதமலை முருகா. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. இதுதான் டிக்கெட் கவுண்டர். மலையில பஸ் பயணத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் வாங்க போறோம். சோ அதுக்காக தான் நின்றுட்டு இருக்கோம். மலை ஏறுவதற்கு டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபாய் மட்டும்தான். சோ மருதமலை கோயில் சார்பா இருக்கக்கூடிய பஸ்ல தான் நம்ம பயணம் செய்ய போறோம். இரண்டு 3 பஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்க போகும்போது ஒரு பஸ் ஃபுல் ஆயிடுச்சு. அடுத்த பஸ்ஸுக்காக நாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சோ அடுத்த பஸ் வந்து அப்படியே டிக்கெட் இறங்கிட்டு இருந்தாங்க. நாங்க பேருந்து ஏறும்போதே மழை தூறல் விழ ஆரம்பிச்சிருச்சு. உட்காருவதற்கு இடம் இல்லாதனால நின்று கொண்டுதான் போற மாதிரி இருந்தது. மலையில போகக்கூடிய இந்த பேருந்து பயணமும் இந்த அழகான மருதமலையும் அந்த மலை சாரலும் இந்த மலையேற்றத்துல பேருந்து கொண்டை ஊசி வளைவு வழியாக வளைந்து செல்லக்கூடிய இந்த அழகும் பார்ப்பதற்கு ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்ததுன்னே சொல்லலாம். பேருந்து ஓட்டுநர் ஒவ்வொரு வளைவிலும் ஹாரன் சத்தம் எழுப்புறாரு. எதிர்ப்புறமா வரக்கூடிய பேருந்து நின்று வழிவிட்டு அழகா செல்லக்கூடிய காட்சியும் நம்ம ரசிக்க முடிஞ்சது. மருதமலை வரக்கூடிய ஏப்ரல் 4ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற இருப்பதால் அதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடிஞ்சது. இலவச தரிசனம் செல்லும் வழி அப்படின்னு போர்டு போட்டிருக்கிறத நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி வந்து சிறப்பு தரிசனத்துக்கான வழியும் இருக்கு. அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மருதமலை அப்படிங்கிறத போர்டு நீங்க பார்க்கலாம். மேல போயாச்சு. மேல இருக்கிற அந்த மண்டபத்தை எல்லாம் பாக்குறோம். சாமி தரிசனத்துக்காக கியூ வரிசையில் நின்றுட்டு இருக்கோம். ஏற்கனவே நாங்க வெள்ளியங்கிரி பாதை பயணம் செஞ்சதுனால கொஞ்சம் சோர்வா இருக்கிறத என்னால உணர முடியுது. பக்தர்கள் தரிசனம் செய்து கொண்டிருந்தாலும் கூட கோயில் உட்பகுதியிலும் அந்த வண்ணம் தீட்டு பணி நடைபெற்றுக் கொண்டிருப்பதை பார்க்க முடிஞ்சது. தைப்பூச திருக்கல்யாண மண்டபம் 2013 அந்த மண்டபத்தை பாக்குறீங்க. அழகன் முருகனுடைய திருக்கல்யாணத்தை விளக்குற மாதிரியான சிலைகளை பாக்குறீங்க. நாங்க வரிசையில நின்றுகிட்டு இருக்கும் போது அரசன் வேம்பு மரத்தை பார்க்க முடிஞ்சது. நிறைய பேர் அந்த அரசன் வேம்பு மரத்துல வந்து பாத்தீங்கன்னா தொட்டிலும் குழந்தை பேருக்காக தொட்டிலும் திருமண வேண்டுதலுக்காக மஞ்சள் கயிறும் கட்டியிருந்தாங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற அந்த மரத்துக்கு ஆப்போசிட்ல பஞ்சமுக விநாயகர் இருக்காரு. 5 முகத்தை கொண்ட ஆணைமுகனை நீங்க பார்க்கலாம். நாங்க தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அந்த வீடியோ நாங்க எடுக்க முடியல. இலவச தரிசனத்துல முருகரை அழகா நின்று நிதானமா ராஜ அலங்காரத்துல பார்க்க முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மன நிறைவா இருந்ததுன்னே சொல்லலாம். இப்ப பார்த்துட்டு இருக்குது ராஜகோபுரத்தை பார்த்துட்டு இருக்கீங்க. பார்த்துட்டு வெளியே வரும்போது நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இந்த மருதமலை பயணம் ரொம்ப இனிமையானதாக இருந்தது. மனதுக்கு சந்தோஷமா இருந்ததுன்னே சொல்லலாம். திருப்பணிக்காக நன்கொடை கேட்டு அந்த போர்டு வச்சிருக்காங்க. அதை நீங்க பார்க்கலாம். நன்கொடை கொடுக்க விரும்புவர்கள் இதில் இருக்கிற முகவரியை நீங்க தொடர்பு கொள்ளலாம். எப்படி வரும்போது டிக்கெட் எடுத்துட்டு பேருந்து பயணம் செஞ்சீங்களோ அதே மாதிரி போகும்போதும் டிக்கெட் எடுத்துட்டு அதன் பிறகு பேருந்துல பயணம் செஞ்சு அடிவாரத்திற்கு போகணும். கிட்டத்தட்ட அரை மணி நேரம் வரிசை நின்றுப்போம். அதன் பிறகு டிக்கெட் எடுத்துட்டு பேருந்துல பயணம் செஞ்சோம். லேசாக மழை தூறி இருந்ததால் பார்ப்பதற்கே மருதமலை இன்னும் அழகாக காட்சியளித்தது. மலையை விட்டு இறங்கும் போது, அதாவது பேருந்து பயணத்தில் செல்லும் போது எடுக்கப்பட்ட காட்சி தான் இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மருதமலை பயணமும் முருகனுடைய தரிசனமும் ரொம்பவும் சிறப்பாகவும் மன மகிழ்ச்சியாகவும் அமைந்ததுனே சொல்லலாம். நீங்க மருதமலைக்கு போயிருக்கீங்களா? உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க. அப்படியே ஆல்ல செட் பண்ணுங்க. தேங்க்யூ.
நதுதானா திரணனானா கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.